இதுதான் வாழை மரத்தினுடைய அடிப்பகுதி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லேயர்ஸ். இது வந்து பட்டை மாதிரியான லேயர்ஸு. இதுதான் கிழங்கு. இந்த பகுதியை தான் இப்போ நம்ம வெட்ட போகிறோம். இந்த பகுதியை வெட்டினா தான் நம்மளுக்கு வாழை குடிநீர் கிடைக்கும். அந்த வாழை குடிநீர் தான் நம்மளுக்கு தேவையான பொருள். சரிங்களா? தொடர்ந்து காணொலியை பார்த்துக்கிட்டே இருங்க. இதெல்லாம் அப்படியே நம்ம சாப்பிட்லாம். நம்மளுக்கு தேவையான கிழங்கு எடுத்து வச்சுட்டோம். வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கேயே போட்டுறோம். இங்கேயே போட்டாலும் அது வந்து எருவாக தான் மாறும். சரிங்களா? உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது யாராவது விவசாயிகள் இருந்தாங்கன்னா எங்களுக்கு வாழை குடிநீர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேட்டு நீங்கள் வாங்கி கொள்ளலாம். அவங்களுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்சது ஒரு 100 50 கொடுத்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அதனால் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும், உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். டேய் ரீல்ஸ் கட் பண்ணுற டேய். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு சில மரத்தில் வந்து ஹார்டாக இருக்கும், ஒரு சில மரத்தில் வந்து சாஃப்டாக இருக்கும். அது வந்து ஒவ்வொரு மரத்தினுடைய தன்மையை பொறுத்து இருக்கிறது. இந்த மரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது. அதனால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் சுலபமாக போயிட்டுருக்கு. சரிங்களா? அடுத்தது இந்த வாழைக்கிழங்கை எப்படி சமைக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சில கேள்விகள் எழுகின்றது அல்லவா? அதற்காக நீங்கள் ரொம்ப இதெல்லாம் பண்ணிக்க வேணாம். பொடியாக அரிஞ்சு உருளைக்கிழங்கை எப்படி பண்ணுவீங்களோ அதேமாரி பண்ணி சாப்பிட்லாம். லைட்டாக துவர்ப்பு சுவை உடையதாக இருக்கும். நீர் அதிகமாக ஊற்றி வளர்த்துருந்தீங்க அப்படின்னா தண்ணி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நீர் கம்மியாக ஊற்றிருந்தீங்க அப்படின்னா கம்மியாக கிடைக்கும். எப்படி கிடைச்சாலும் அந்த தண்ணி வந்து நம்மளுக்கு நல்ல தண்ணி தான், நல்லது.